இளைஞன் ஒருவன் கொடிய குற்றம் செய்ததற்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டான். அவனை விசாரித்து பார்த்த நீதிபதி இறுதியில் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். அவன் தான் இந்த நிலைக்கு காரணமாக இருந்த சமூகத்தை, உறவுகளை, நண்பர்களை, ஏன் தன்னுடைய தாயை கூட முற்றிலுமாக வெறுத்தான். தன்னுடைய மகனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவனுடைய தாய் அவனை பார்ப்பதற்காக சிறைக்கூடம் நோக்கி ஓடோடி வந்தாள். அப்போது சிறையதிகாரி அவளை தடுத்து நிறுத்தி, அம்மா, உம்முடைய மகன் இப்போது யாரையும் உங்களையும் சேர்த்து பார்க்க விரும்பவில்லை என்றார். அதற்கு அந்த தாய் அவரிடம், அது ஏன் என்று கேட்டதற்கு அவர், உங்கள் அனைவரையும் அவன் முற்றிலுமாக வெறுக்கிறான். அவனுக்கு இப்போது யாரையுமே பிடிக்கவில்லை என்றார். அதற்கு அந்த தாய், அவன் என்னை வெறுத்தால் என்ன, நான் அவனை முழுவதும் அன்பு செய்கிறேன் என்றாள். மரண தண்டனை கைதியான அந்த இளைஞன் மீது தாயானவள் எந்தளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை அந்த சிறையதிகாரி அப்போது உணர்ந்து கொண்டார். தாயன்பு போன்ற கலப்படமற்ற அன்பு இந்த உலகில் வேறு எதுவுமில்லை என்ற குன்றக்குடி அடிகளாரின் வார்த்தைகள் எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை மேலே உள்ள நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்று அன்னையாம் திரு அவை மரியாளின் மாசற்ற இதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னையின் இதயம் மாசற்றது, அது எப்போதும் அன்பினால் நிரம்பி வழிந்ததோடு மட்டுமல்லாமல் இறை திருவுளம் எதுவென அறிந்து அதை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தது. எனவே இப்பெருவிழாவில் மரியாளின் மாசற்ற இதயம் நமக்கு எத்தகைய பாடத்தை கற்றுத்தருகிறது என்று சிந்தித்து பார்த்து மரியாளைப் போன்று இறை திருவுளம் எதுவென அறிந்து அதை நிறைவேற்ற நாம் முயல்வோம். மரியாளின் மாசற்ற இதயத்திற்கான பக்தி முயற்சிகள் கி.பி. 17ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கப்பட்டதற்கான வரலாறு இருக்கிறது. ஜான் நியூட்ஸ் என்ற குருவானவர்தான் மரியாளின் மாசற்ற இதயத்திற்காக முதல்முறை திருப்பலி மற்றும் பூசை கருத்துகள் ஒப்புக் கொடுத்தவர். அவர்தான் இப்பத்தி முயற்சி உலகெங்கும் பரவ அடித்தளமிட்டவர். அதன் பின்னர் அன்னை மரியாள் பாத்திமா நகரில் லூசியா, ஜெசிண்டா, பிரான்சிஸ் என்ற 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தபோது இந்த பக்தி முயற்சி இன்னும் பரவத் தொடங்கியது. 1917ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி புதன்கிழமை காட்சியில் மரியன்னையின் தூய இதயம் முட்களால் ஊடுருவப்பட்டு இருப்பதை லூசியா கண்டாள். ஜெசிண்டா, பிரான்சிஸ் மற்றும் மக்களோடு ஜெபமாலை செபித்தபின் லூசியாவிடம், அன்னை மரியா, நீ இன்னும் கொஞ்சகாலம் இங்கு இருக்க வேண்டும். என்னை மக்கள் அறிந்து நேசிக்கும்படி உன்னை பயன்படுத்த இயேசு விரும்புகிறார். உலகில் என் மாசற்ற இதய பக்தியை ஏற்படுத்தி இப்பக்தியை கைக்கொள்ளும் அனைவருக்கும் நான் மீட்பை வாக்களிக்கிறேன். என் மாசற்ற இதயம் உன் அடைக்கலமாகவும் கடவுளிடம் உன்னை அழைத்து செல்லும் வழியாகவும் இருக்கும் என்று கூறினார். அப்போது பேரொளியின் பிரதிபலிப்பு அவர்கள் மேல் பாய்ந்தது. மாதாவின் வலது உள்ளங்கையில் முட்களால் குத்தித் துளைக்கப்படுவதாகத் தோன்றிய ஓர் இதயம் இருந்தது. மனுக்குலத்தின பாவங்களால் நிந்திக்கப்பட்டு நம்மிடம் பரிகாரம் கேட்கிற மரியன்னையின் தூய இதயம் தான் அது. அன்னை மீண்டும் அவர்களிடம் ஏதாவது சிறு சிறு ஒருத்தல்கள் செய்யும்போது, ஓ இயேசுவே, உமது அன்பிற்காகவும் பாவிகள் மனந்திரும்புவதற்காகவும் மரியன்னையின் தூய இதயத்திற்கு எதிராக கட்டிக்கொள்ளப்படும் பாவங்களுக்குப் பரிகாரமாகவும் இதைச் செய்கிறேன் என்று சொல்லும்படி கூறினார். ரஷ்யாவை என் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கவும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வு நடந்து சில ஆண்டுகளுக்குப் பிறகு திரு ஸ்தெபனோ கோபியிடம் அன்னை மரியாள் பேசும்போது தன் மாசற்ற இதயத்தின் ஒளி திருத்தந்தை குருக்களை ஆசீர்வதிப்பதையும் அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் தன் இதயம் எப்போதும் இருப்பதாகவும் தங்களையே அர்ப்பணிக்கவும் கூறினார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1944ஆம் மரியாளின் மாசற்ற இதய பெருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாடப் பணித்தார். தொடக்கத்தில் இவ்விழா ஆகஸ்ட் 22ஆம் தேதிதான் கொண்டாடப்பட்டு வந்தது. அதன் பிறகு இவ்விழா இயேசுவின் திரு இருதய பெருவிழாவிற்கு அடுத்த நாள் கொண்டாட பணிக்கப்பட்டது. மரியாளின் மாசற்ற இதயத்தைப் பற்றி திருவிவிலியம் சொல்லாமலில்லை. அதற்கு தெளிவான விவிலியச் சான்றுகள் இருக்கின்றன. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 51 இன்றைய நற்செய்தி வாசகம் ஆகிய வாசங்களில் மரியாள் நிகழ்ந்தவற்றை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று படிக்கின்றோம். அதேபோன்று லூக்கா நற்செய்தி 2ஆம் 35ஆம் வசனத்தில் எருசலேம் திருக்கோவிலில் சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் தாங்கி, இக்குழந்தை இஸ்ரேல் மக்களின் பலரது வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்று மரியாளை பார்த்து குறிப்பிடுவார். இதன் மூலம் மரியாள் ஆண்டவர் இயேசுவை பட்டியே தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று உறுதி செய்து கொள்ளலாம். மரியாள் எப்போதும் மீட்பின் திட்டத்தை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்த்தவள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மீட்பு திட்டம் நிறைவேற தன்னுடைய திருமகன் இயேசுவோடு துன்பங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும்
சந்தித்தவள் உள்ளத்தில் தூய அன்பை வைத்துக்கொண்டு துன்புற்ற மானிட சமுதாயத்திற்கு இறங்கியவள். ஆகவே இத்தகைய ஒரு தூய இரக்கமிக்க அன்னையை கொடையாகப் பெற்றிருக்கும் நாம் அந்த அன்னை வாழ்ந்து காட்டிய நெறியின்படி வாழ்வதுதான் நான் அன்னைக்குச் செய்யக்கூடிய மிகச் சிறந்த கைமாறாக இருக்கும். ஒரு சாதாரண அன்னையே தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் என்று கனவு கண்டு அதற்காக தன்னுடைய உடல் பொருள் அத்தனையும் தியாகமாக தருவாள். தாமஸ் ஆல்வா எடிசன் ஐன்ஸ்டின் போன்ற விஞ்ஞானிகளின் வளர்ச்சியில் அவர்களுடைய தாயின் பங்கு எந்தளவுக்கு அளவிட முடியாததாக இருந்தது என்பதை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியிருக்கும் போது மரியாள் நமக்காக நம்முடைய மீட்புக்காக எத்தகைய தியாகங்களை மேற்கொண்டிருப்பார் என்பதை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றில்லை. எனவே நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் மரியாளின் மாசற்ற இதய பெருவிழாவை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் அவரைப் போன்று இறைத்திருவுளம் எதுவென அறிந்து அதை நிறைவேற்ற முன்வர வேண்டும். அதுதான் நாம் அன்னை செலுத்தும் காணிக்கையாக இருக்கும். இவ்வாறு நாம் இறைத்திருவுளம் எதுவென அறிந்து அதை நிறைவேற்றும்போது இன்றைய முதல் வாசகத்தில் கேட்பது போன்று நாம் மக்களினங்கள் நடுவில் புகழடைவோம், ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாக விளங்கிடுவோம். எனவே மரியாவின் மாசற்ற இதய பெருவிழா கொண்டாடும் இந்த நல்ல நாளில் மரியாளைப் போன்று நம்முடைய இதயத்தையும் வாழ்வையும் தூயதாக்கிக் கொள்வோம். இறைதிருவுளம் அறிந்து அதை நிறைவேற்றுவோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்.